நான் அரசியல் பேச வரல, ஆனா அரசியல் பேசாமலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அரசியல் இருக்கு. சில தினங்களுக்கு முன்னால் மகளிர் தினத்தன்று இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசாங்கம் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துச்சு. அது என்ன கிஃப்ட்னா, சமையல் எரிவாயு 100 ரூபாய் கம்மி பண்ணாங்க. ரொம்ப நாளா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமையல் எரிவாயு அதிகமாக அந்த சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது. 1000 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சுன்னு எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம், பெட்ரோல் விலை டீசல் விலை என்ன. ஆனால் மகளிர் தினத்துக்கு அரசாங்கம் ரொம்ப சிந்திச்சு அந்த 100 ரூபாய மகளிர் தினத்திற்கான பரிசாக நமக்கு தந்தார்கள். இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மகளிருக்கு அந்த 8 அடி 8 அடியோ 10 அடி 10 அடியோ சமையல் அறை, அதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அந்த சமையல் அறைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த 100 ரூபாய் பெண்கள் தினத்திற்கு நமக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது ஒன்றிய அரசு 100 ரூபாய் பரிசு கொடுக்குது நமக்கு டிஸ்கவுண்ட். ஆனா தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால், இந்த பெண்களுடைய கையில இருக்கக்கூடிய சமையலறை கரண்டிகளை பிடுங்கி எடுத்து எரிந்து விட்டு அவர்கள் கையிலே புத்தகங்களை கொடுங்கள், இந்த சமூகம் முன்னேறும், மாறும். இதுதான் திராவிட இயக்கம் இன்று வரை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. பெண்கள் படிக்க வேண்டும். Empowerment of women and a true empowerment of women. Not making them cooks, not making them take care of society, make some sacrifices and make their lives and put them up in pedestals. பெண்களை ஒரு தளத்துல ஏற்றி வச்சு வணங்கி கொண்டே இருப்பார்கள். கீழே இறங்கினா அடி. அந்த இடத்துல இருக்க வரைக்கும் தான் அந்த பெண்ணுக்கான மரியாதை. இதுதான் மறுபடியும் மறுபடியும். ஏன்னா அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், ஆண்மை அழிந்தால்தான் பெண்களுக்கான சம உரிமை உருவாகும் என்று. அவர் ஆண்மை என்றுதான் சொல்கிறார், ஆண்கள் அழிய வேண்டும் என்று சொல்ல. அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்மை திரும்ப திரும்ப அந்த பிரேவரியாக இருக்கட்டும், வேற ஆண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் தான் திணிக்கப்படுகிறது, நமக்கு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு யார ஒரு இந்த சமூகத்துல ஹீரோவா மாத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய நெஞ்ச அளவு அதை ஒரு பெருமையோடு வெளியே சொல்லும் பொழுது அது அந்த ஆண்மையை குறிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அது மாறுகிறது. அதே போல ஒரு பெரிய போராளி, ஒரு பெரிய போரிலே வெற்றி பெறக்கூடியவர், அவரை நீங்கள் பிரதானப்படுத்தும் பொழுது அதுவும் அந்த ஆண்மையை தான் போற்றுகிறது. அவங்க அந்த பெண்ணை எந்த கேள்வி என்றாலும் கேட்கலாம். நெருப்புல குதினா குதிக்கணும், உன்னுடைய தூய்மையை நீ ப்ரூவ் பண்ணணும்னா பண்ணணும். இப்படிப்பட்ட மறுபடியும் இந்த சமூகத்திலே இந்த விஷயங்கள் எதையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறோமோ அது மறுபடியும் இன்று நம் மீது திணிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த ஒரு அவேர்னஸ் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும், ஏன்னா பெண் உண்மையான பெண் விடுதலை தான் ஆணுடைய விடுதலையும் இருக்கு அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும். எவ்வளவு காலம்தான் ஆண்கள் பெண்களுடைய கற்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாக வாழ முடியும்? எத்தனை காலம்தான் தங்கை கல்யாணத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் ஆண்கள் மட்டுமே சுமக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். இதெல்லாம் மாறணும்னா 2 பேருக்குமான
சமமான தளத்திலே சமமான உரிமைகள் கிடைக்கும் பொழுதுதான் உங்களுக்கும் விடுதலை, எங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா பத்திரிகை செய்திகள் கூட சொல்லுது, we are very proud. ஏன்னா இந்தியாவிலேயே ஒர்க் ஃபோர்ஸ்ல அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. மற்றவங்க எல்லாம் நமக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக பெண் கல்வியில பெண்களுடைய உரிமையில நாம் செலுத்தி இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், அது இன்னைக்கு நம்ம ஒர்க் ஃபோர்ஸ்ல பெண்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பல இண்டஸ்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட 80% அந்த ப்ளூ காலர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கிட்டத்தட்ட 80% பெண்கள் வேலை செய்தாலும் அங்கே ஆண்களுக்கு தரப்படும் சம்பளத்திற்கும் பெண்களுக்கு தரப்படக்கூடிய சம்பளத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. அப்படிங்கிறதும் நம்ம தாண்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவால். மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது, வந்துருச்சு. ஆனா நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்திற்கு தேவையான மாற்றங்களை நாம் பெற்றுவிட்டோமானா நிச்சயமாக இல்லை.